ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற க்ளவுடி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடான கிறிஸ்பியான வெங்காய வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காய வடை செய்கிறதுக்கு. இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது இதுக்கு தகுந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கூடவே பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிட்டு சீரகமும் சோம்பும் இந்த அளவு எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த வெங்காய வடைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த கரண்டியால் 1.5 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ந்து வர்றதுக்கு ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக அதே அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்படி பிடிச்சு பாருங்கள். பிடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். இது வடை போடுறதுக்கு பக்குவமான பதம் கிடையாது. பகோடா போடும்போது நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாங்க, அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வடை மாதிரி தட்டி பாருங்கள். அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா அழகாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகப்படியான மாவு சேர்க்கக்கூடாது. அதிகப்படியாக மாவு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயத்தோட டெக்ஸ்சர் எதுவுமே தெரியாது. பாருங்கள், இது நம்ம கரெக்டாக சேர்த்ததுனால வெங்காயம்லாம் நல்லா முழுமையாக தெரியுது. தட்டி வச்ச வடையை மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த வடை. உப்பு காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா மாவு அதிகமாக சேர்த்துறாதீங்க. கூடவே 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதிகப்படியான மாவு சேர்த்திங்கன்னா இது வடை மாதிரி இருக்காது. ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஒரு மாதிரி மெதுன்னு ஆகிடும். அதுக்காக வேண்டி திட்டமாக சேர்த்துக்கிட்டு இதை மாதிரி அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த வடைக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இந்த வடையை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த வெங்காயம் எல்லாமே பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. அதனோட டெக்ஸ்சர்லேயே தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, அருமையான வெங்காய வடை ரெடி பண்ணிட்டோம். கடைக்கு போய் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி வீட்லேயே 4 வெங்காயம் இருந்தாலே நல்லா மொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த கிறிஸ்பியான வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அரிசி மாவு யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கிறிஸ்பினஸ் அதுலேயும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த வடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல டீயோட இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடையில் அதிகப்படியான மாவு எதுவும் இல்லாமல் ஆனியன் தான் நல்லா தெரியுது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.